ஜெயலலிதாவின் மரணத்தில் நீதி விசாரணை கோரி ஓ பன்னீர்செல்வம் அணியினர் தமிழகம் முழுவதும் உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கியுள்ளனர். காலை 9 மணிக்கு துவங்கியுள்ள இந்த உண்ணாவிரத போராட்டம் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் மதுசூதனன் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. இந்த உண்ணாவிரதத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொண்டுள்ளார். இதுபோல மாவட்ட தலைநகரங்கள் புதுச்சேரி, காரைக்கால் என மொத்தம் 36 இடங்களில் நடக்கும் உண்ணாவிரத போராட்டங்களில் ஓ பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த மூத்த நிர்வாகிகள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் பங்கேற்றுள்ளனர். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசை கிணங்க இன்னைக்கு ஒரு தர்ம யுத்தம் தொடங்கியிருக்கு. ஒரு நாள் தியானம் கலைந்தது, தமிழகமே நிமிர்ந்தது. அண்ணன் அந்த 25 நிமிஷம் 30 நிமிஷம் தியானத்துல இருந்த போது என்ன சொல்லுவாரு, என்ன சொல்ல போறாரு, தமிழக மொத்த மக்களும் டிவியை பார்த்துட்டு இருந்தோம். அவர் வாயிலிருந்து நீதி வேண்டும் என்ற ஒரு வார்த்தை வந்தது. நீதி கேட்கும் வரை இந்த போராட்டம் தொடரும், கண்டிப்பாக தொடரும். மிக விரைவில் அண்ணன் இங்க மட்டும் இல்ல, அந்த கோட்டையும் கைப்பற்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை.